வணக்கம். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு 29th டே ஆஃப் த டயட். நேற்று வந்து எனக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் நான் வீடியோ எதுவுமே பிசிஓடி ரிலேட்டடாக எதுவுமே போஸ்ட் பண்ணல. ஒரு நாள் கம்ப்ளீட் ரெஸ்ட்டில் இருந்தேன். மொபைல் கூட எடுக்கல. ஸோ இன்னைக்கு வந்து ஆக்சுவலி 30th டே. பட் இந்த ஜேர்னியோட கோல் என்னன்னா, ஈச் டே வந்து நான் வீடியோ போடணும். அந்த வீடியோ போடுற மூலயமா எவ்வளோ பேர் பார்த்தாலும் அட்லீஸ்ட் ஒரு பிசிஓடி இருக்க பொண்ணாவது, இது ஒரு பெரிய விஷயம் இல்லை, நம்ம இதை கியூ பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ் வரணும் அப்படின்றது தான் இந்த ஜேர்னியோட கோல். ஸோ நான் நேற்று வீடியோ போடல அப்படின்றதுனால இன்னைக்கு 29th டே. வீடியோ பார்க்குற எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுதா. ஸோ வந்து கொஞ்சம் உடம்ப பார்த்துக்கோங்க. மோஸ்ட்டாக வந்து சளி பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணிக்காதீங்க. பிகாஸ் நான் வந்து பார்த்தீங்களா ஒரு 4 கோவாஸ் 5 கோவாஸ்லாம் ஒன்றா சாப்பிட்டு இப்போவுமே நான் வந்து இந்த வீடியோ வந்து ஒரு 5 டைம்ஸ் 6 டைம்ஸ் அந்த அலோவே சொன்னேன். அந்தளவுக்கு எனக்கு வந்து தொண்டை வலிக்குது. சளிலாம் இல்லை, தொண்டை மட்டும் வலிக்குது. மற்றபடி ஐம் ஆல் ரைட் நவ். நேற்று என்ன ஆச்சுன்னா, உட்காந்துட்டு இருக்கேன், மயக்க வர மாதிரி வருது, உடம்பு சரியில்லாமல் போகுது, இரும்பல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல. இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணணும். பிகாஸ் நேற்று வந்து எந்த விஷயமே நான் பண்ணல. நேற்று ஃபுல்லாக கொண்டையில் தான் இருந்தேன். இன்றைக்கி வந்து எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக பண்ணுறனையோ இல்லையோ ஓரளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணலாம். இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி வந்து எங்கள் அம்மா எனக்கு ரொம்ப பிடிச்ச வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ வந்து அதை வந்து ஒரு மீல் எடுத்துகிட்டு இன்னொரு மீல் வந்து நம்ம குக் பண்ணி சாப்பிட போகிறோம். கொஞ்சம் வேலைகள் அப்படியே நான் வந்து ஹோல்ட் ஆன் பண்ணிட்டு இருந்தேன். அவ்வளோவா எந்த வேலையும் நான் எதுவுமே செய்யலை. இன்றைக்குமே மார்னிங்லேருந்து நான் கொஞ்சம் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன். ஸோ அந்த வேலைகள்லாம் என்னால் முடிஞ்சால் நான் செய்வேன், ஒருவேளை அதை நாளைக்கு பண்ணிடுவேன். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்து என் தம்பிக்கு வந்து அடிக்கடிக்கு சிக்காவான். நான் வந்து சிக்கே ஆக மாட்டேன். ஒரு இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி தான் சிக்காவேன். அந்த சிக்குமே வந்து கொஞ்சம் தான் எனக்கு சிக்னஸ் இருக்கும். ஆனால் அதை நான் வந்து ரொம்ப பெருசாக ஐயோ என்னால் முடியல அந்த மாதிரி பண்ணிட்டு இருப்பேன். ஸோ வந்து கண்டினியூஸாக எங்கள் அம்மாவுக்கு ஒரு 3 days ஃபீவர் ஆச்சு. அதுக்கப்புறம் என் தம்பிக்கு ஆச்சு. இந்த மாதிரி ஆச்சு. அப்போ வந்து நான் சொல்லிட்டு இருந்தேன், எனக்கெல்லாம் வந்து உடம்பு சரியில்லாமல் போகவே மாட்டேங்குது. அந்த மாதிரி யாருனா இருக்கீங்களான்னு கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஒரு 2 days பேக் கூட எங்கள் எதிர்வீட்டு அக்கா கிட்ட சொன்னேன், அக்கா எனக்கு வந்து உடம்பு சரியில்லாமே போக மாட்டேங்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். அன்றைக்கி மத்தியானமே கொஞ்சம் மயக்கம் வர ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து நேற்றுலாம் வந்து சுத்தமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி மட்டும் சொல்லாதீங்க. நல்லா இருந்தால் நல்லா இருங்க. சத்தியமாக இந்த உடம்பு சரியில்லைனா என்னால் எதுவுமே பண்ண முடியல. நம்ம ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ரஸ் பண்ணி வச்சுருப்போம்ல, அதை வந்து இந்த மாதிரி கிராஃப் இல்லைனாலும் அட்லீஸ்ட் இப்படியாவது ஒரு கிராஃப் இருக்கும். டெய்லி இதை பண்ணிகிட்டே இருப்போம். இந்த ஃபீவர்ன்ற போது இது எல்லாமே மறந்து போய் நம்ம ஏதோ லோவாக போயிடுறோம். பட் அதுலேருந்து பவுன்ஸ் பேக் பண்ணுறது தான் எல்லாமே எனக்கு தெரியும். பட் நீங்கள் உங்கள் உடம்பை நல்லா பார்த்துக்கோங்க. ஆனால் காரணம் வந்து ஒரே நாளில் வந்து 5 கோவா சேர்த்து சாப்பிட்டது. அதுக்கப்புறம் ஹேர் வாஷ் பண்ணும்போது வார்ம் வாட்டரில் ஹேர் வாஷ் பண்ணோம். ஆனால் நான் என்ன பண்ணுவேன்னா, அந்த ஃப்ரெஷ்ஷாக வரும்ல அந்த தண்ணி, அதாவது கொஞ்சம் ஜில்லுன்னு வரும்ல, பிகாஸ் கிளைமேட் கொஞ்சம் சேஞ்சாக இருக்குல்ல, அந்த தண்ணி எடுத்து தலைக்கு ஊற்றுறது, உடம்புக்கு ஊற்றுறது, இந்த மாதிரிலாம் பண்ணி இப்படி ஆக்கி வச்சுருக்கேன். இன்றைக்கி மார்னிங் வந்து இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் தண்ணி மட்டும் குடித்தேன். இப்போ போயிட்டு கொஞ்சம் வார்ம் வாட்டர் வச்சுட்டு ஒரு 2 பாட்டிலில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இன்றைக்கி ஓவரால் டேயில் சுடு தண்ணி மட்டும் குடிக்கலாம் அப்படின்னு. பிகாஸ் தொண்டை வலிச்சிக்கிட்டே இருக்குது, தொண்டை வலிக்குது. ஸோ அதனால் போய் வார்ம் வாட்டரை வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ண போகலாம். கொஞ்ச நாளாக நான் என்னோட மார்னிங் ரொட்டீனில் ஒரு சில சேஞ்சஸ்லாம் பண்ணிகிட்ருக்கேன். லைக் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கடை திறக்கிறது, இந்த மாதிரி ஒர்க்ஸ்லாம் நான் பண்ணியேன். இவ்வளோ நாள் வந்து எனக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பிக்கெலாம் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இது தோணுச்சு. நானும் யோசித்தேன், எழுந்தேன், என் வேலையை பார்க்குறேன், என் டயட்டுக்கு வந்து எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, என் தம்பி 3 பேரும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்களா. ஸோ அவங்களுக்கு இன் ரிட்டர்னில் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது தான் மார்னிங் அம்மா செய்கிற வேலையெல்லாம் கொஞ்சம் நான் ஒர்க் எடுத்து பண்ண ஆரம்பித்தேன்னா, அதுக்கடுத்து என் தம்பி தான் இத்தனை நாள் கடை திறந்துட்டு இருந்தான். லிட்ரலி அவனோட ஸ்கூல் டேஸ்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து அவன் திறந்துட்டுருக்கான்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து நான் காலேஜ் படிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் நான் காலேஜ் படிக்கும் போதும் அவ்வளோவா கடை பக்கம் போக மாட்டேன். அண்ட் இப்போ தான் ரீசெண்ட் டேஸில் நான் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கடைக்கு போக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கடை ஓப்பன் பண்ணுறது, கடை ஸ்டாக்ஸ்லாம் எப்படி அடுக்கிறது, இதெல்லாமே நான் பண்ணிகிட்ருக்கேன். இது என் லைஃப்பில் அதுக்கப்புறம் பிசிஓடி ரிவர்சல் ஜேர்னியில் ஏதாச்சும் இம்பேக்ட் ஆனாலுமே நான் அப்கமிங் டேஸில் ஷேர் பண்ணுறேன். நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க எல்லாருக்கும் செல்லம் போல், அதனால எனக்கு இது வரைக்கும் எந்த வேலையுமே பெருசாக கொடுத்ததில்ல. பட் இப்போ நான் எடுத்து பண்ணும்போது தான் அவங்களுக்கு ஒரு சில ரெஸ்ட் கிடைக்குது. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க்லாம் முடிச்சுட்டு எனக்கு செம்ம டயர்ட். லைக் கடை திறந்து இருக்கிற எல்லா ஸ்டாக்ஸையும் எடுத்து வைக்கிறதுக்கு அப்படி இப்படி ஒரு 2 hours ஆச்சா. அப்புறம் என் தம்பியை பார்த்தேன். என்னை விட சின்ன பையன் எவ்வளோ வேலை செய்கிறான், அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும், நம்ம ஹெல்ப் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு தான் தோணுச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்கன்னா, உங்களை சுற்றி இருக்கவங்க, உங்கள் பேரண்ட்ஸ், உங்கள் கூட பிறந்தவங்க உங்களுக்காக டெய்லி உங்கள் லைஃப்பை லீட் பண்ணுறதுக்கு வந்து கண்டிப்பாக நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கூலில் பிக்கப் பண்ணுறது, ட்ராப் பண்ணுறது, அம்மா அப்பா நமக்கு தேவையான எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ வந்து அவங்கள பார்த்துக்கவே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ இந்த
வீடியோ வந்து நீங்க உங்களுக்கு இவ்வளோ நாள் செஞ்சவங்களுக்கு திருப்பி தர ஒரு சைனா எடுத்துக்கோங்க. இன்னைக்கான ஒர்க் அவுட் வீடியோ வந்து நான் லாங் ஃபார்மேட்ல வந்து யூடியூப்ல போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து நான் எப்போ எந்த வீடியோஸ் போட்டாலும் யோகா பத்தி தான் கேட்டிருக்கீங்க. அதனால நான் இன்னைக்கு போட வேண்டிய வீடியோவ பாஸ் பண்ணிட்டு, ஒர்க் அவுட் வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த பர்ட்டிகுலர் வீடியோவ நீங்க பார்க்குறீங்கன்னா, இது போட்ட பிஃபோர் டே வந்து ஒரு யூடியூப்ல லாங் வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த ஒர்க் அவுட் தான் நான் இன்னைக்கு பண்ணியிருக்கேன். இது கம்ப்ளீட்டா ஒரு 10 எக்ஸர்சைஸ். அத வந்து ஒரு செட்ல வந்து உங்களால எவ்வளோ பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணிட்டு, அத நீங்க அடுத்தடுத்த செட்ல 2 கவுண்ட்ஸ், 3 கவுண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ண போறீங்க. நான் இதுல இருக்க எல்லா எக்ஸர்சைஸுமே 5 செட்ஸ் பண்ணேன். இன்னும் டீப்பா என்ன, எப்படி பண்ணணும், ஏன் இத பண்ணணும், இது எல்லாமே அந்த லாங் வீடியோல இருக்கு. நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. அண்ட் நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்கன்னா, மெடிடேஷன கண்டிப்பா உங்க ஒர்க் அவுட் ரொட்டீன்ல வந்து இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது என்ன ரொம்பவே ரெஃப்ரெஷிங்கா வச்சுக்குது. அண்ட் ஒர்க் அவுட் கம்ப்ளீட் பண்ணிட்டு நான் ஒரு ஹோல் கோவா எடுத்துக்கினேன். இது நம்ம செடியில தான் காய்ச்சது. உள்ள வந்து கொஞ்சம் பேபி பிங்க் கலர்ல இருக்கு. மார்னிங் எழுந்து எம்ப்டி ஸ்டொமக்ல ஒரு 1/2 லிட்டர், அதுக்கப்புறம் கடை ஓப்பன் பண்ணிட்டு, கடை ஒர்க்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு 1 லிட்டர் அண்ட் ஒர்க் அவுட்க்கு முன்னாடி ஒரு 1/2 லிட்டர்ன்னு நான் மார்னிங் செஷன்லேயே ஒரு 2 லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஒர்க் அவுட் வந்து கம்ப்ளீட்டட். எப்போவுமே வந்து ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு ஒரு 10 ஆர் 15 மினிட்ஸ் நல்லா தலையை வந்து ஆற விடுவேன். பிகாஸ் இங்கெல்லாம் பின் மண்ணிலலாம் வந்து வேர்வை வந்து படிஞ்சிருக்கும். ஸோ இங்கெல்லாம் கொஞ்சம் ஈரமாக இருக்கும். ஸோ அதனால் தலையை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு இது நல்லா கொஞ்சம் ட்ரை ஆகிட்ட அப்புறம் அகெயின் பிரைட் பண்ணிப்பேன். கோகனட் ஆயில், அதுக்கப்புறம் கசாயம் குடிச்சிட்டு நான் என்னோட ஃபர்ஸ்ட் மீல் சாப்பிட்டுட்டேன். இதுக்கு நடுவுல நான் வந்து ஒரு 1/2 லிட்டர் ஆஃப் வாட்டர் அகெயின் காலி பண்ணேன். ஏன்னா, இந்த கசப்பு என் வாயில இன்னைக்கு நெறையவே இருந்துச்சு. ஸோ அகெயின் 1/2 லிட்டர் வாட்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டு, நெறைய வெஜ்ஜீஸ் போட்ட வெஜிடபிள் ரைஸ். இதில நான் வந்து நெறைய மீல் மேக்கர் இருக்க மாரி பார்த்து எடுத்துக்கினேன். அண்ட் இது கூட புதினா துவையல் வச்சு சாப்பிட்டேன். அண்ட் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அப்புறத்துலேருந்து அந்த ஹேர் வந்து ஃப்ரீ ஹேர்ல தானே இருக்கு. அகெயின் சிக் எடுத்து இன்வெர்ஸ் மெத்தட்ல கோம்ப் பண்ணிட்டு தலைய வந்து பிரைட் பண்ணிட்டேன். ஹேர் கேருக்கு என்ன செக்லிஸ்ட் போட்டு 4 டேஸ் ஆச்சு. இந்த 4 டேஸ்ல நான் வந்து வாட்டர் இன்டேக், ஸ்லீப் புரோட்டீன், டயட், அதுக்கப்புறம் முடி டெய்லி சிக் எடுக்கிறது, 2 டைம்ஸ் ஹேர் கோம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி நான் போட்ட செக்லிஸ்ட்லாம் பெர்ஃபெக்ட்டா பண்ணிட்டுருக்கேன். பட் 4 டேஸ்ல ஒரே ஒரு நாள் மட்டும் கொண்ட போட்டேன். மத்தபடி எல்லாமே 5:5 அப்படின்ற ரேஷியோல தான் நான் வந்து டெய்லி ஸ்கோர் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு பர்சனலா நான் நெறைய விஷயங்கள்ல பிளான் பண்ணுவேன். நடக்கவே முடியாது, நீ பண்ணவே முடியாது அப்படிலாம் ஒரு சில விஷயங்கள் இருக்கும்ல. அதையுமே பிளான் பண்ணி ஓரளவுக்கு 70%, 80% அந்த மாதிரி என்னோட பெஸ்ட்டை குடுப்பேன். ஸோ என்னோட டயட், ஒர்க் அவுட் இது எல்லாத்தையுமே நான் வந்து ஒரு ஷெட்யூல் மாரி போட்டு அத பிளான் பண்ணி தான் இவ்வளோ நாள் பண்ணிட்டுருக்கேன். உங்களோட ஷெட்யூல் எப்படி போகுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அண்ட் என்னோட செகண்ட் மீலும் சாப்பிட்டு என்னோட டேவ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய்.